சரி. இன்னைக்கு நாம மண் இறுக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு, அதாவது காம்பாக்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். ஹம் பாருங்க, ரெண்டுமே மண்ணோட வால்யூம குறைக்க தான் செய்யுது. ஆனா அதுங்க வேலை செய்யற விதம், எடுத்துக்கிற நேரம், அப்புறம் எந்த மாதிரி மண்ணுல நடக்குதுங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இது ஏன் முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். முதலாவதா மண் இறுக்கம், அதாவது காம்பாக்ஷன். இது என்னன்னா, சிம்பிளா சொன்னா மெஷின்ஸ், ரோலர்ஸ், ராமர்ஸ் மாதிரி மெஷின்ஸ் யூஸ் பண்ணி மண்ணுக்குள்ள இருக்கிற காத்த சட்டுன்னு வெளியேத்திடுறது. இதனால மண் உடனடியா அடர்த்தியாயிடும், தெரியுமா? இது பெரும்பாலும் மணல், சரளை மாதிரி ஒட்டாத மண்ணுக்கு, அதாவது கொஹேஷன்லெஸ் சாயில்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதோட மெயின் பாயிண்டே மண்ணோட டென்சிட்டி, ஸ்ட்ரென்த்தை ஏத்துறது தான். அடுத்து ஒருங்கிணைப்பு, அதாவது கன்சாலிடேஷன். இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ். இது முக்கியமா களிமண் மாதிரி ஒட்டுற மண்ணுல, அதாவது கொஹேசிவ் சாயில்ஸ்ல நடக்கும். எப்படின்னா, ஒரு பில்டிங் மாதிரி ரொம்ப நாளைக்கு ஒரு லோடு மண்ணு மேல இருக்கும்போது அதுல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி மண் இறுகும். இதுக்கு சில நாட்கள்ல இருந்து சில வருடங்கள் கூட ஆகலாம், பாத்துக்கோங்க. இது மூலமா செட்டில்மெண்ட், அதாவது மண் இறக்கத்தை கரெக்டா கணிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லன்னா பில்டிங்குக்கே பிரச்சனை வரலாம். கடைசியா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேக்குறீங்களா? இறுக்கங்கிறது காத்த வெளியேத்துறது, அது ஸ்பீடா உடனடியா நடக்கும். ஆனா ஒருங்கிணைப்புங்கிறது தண்ணிய வெளியேத்துறது. இது ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, காத்த வேகமா எடுத்து மண்ண ஸ்ட்ராங் ஆக்குறது இறுக்கம், தண்ணிய மெதுவா எடுத்து மண்ண ஸ்ட்ராங் ஆக்குறது ஒருங்கிணைப்பு.